கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் 2 நாள் போக மறுவ பழைய நிலைமைக்கே வந்துட்டான். எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டான். யார் ரசூலல்லாஹ், சிக்கனமா வாழுவோம், சதக்கா கொடுத்து ஆகிரத்துல சேர்ப்போம். வஃபாத்துடைய நேரத்துல என்ன கூட இல்ல, ஜைத்தூன் என்ன இல்ல வீட்டுல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை சிக்கனமாக வாழ்ந்து காட்டினாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு தர்பியத் பெற்றிருந்தாங்கடா, ஒரு நாள் நபி அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால 1,80,000 தங்க காசிகள் வருது. 180,000 கோல்ட் காயின்ஸ், சும்மா இல்ல கோல்ட் காயின்ஸ். அவன் நோம்பு பிடிச்சிருக்கிறான், பக்கத்துல வந்து வைக்கிறான். என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்து கொண்டே இருந்தாங்க, சதகா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்ரிப் வரக்காட்டியும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இஃப்தாருடைய நேரத்துல அடிமை கிட்ட கேக்குறாங்க, இந்த நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அவ சொல்றா, ஆயிஷா ஒரு கோல்ட் காயின சரி வச்சிருந்தா 1,80,000 ஒரு கோல்ட் காயின வச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி எடுக்க சொன்னாங்க. நான் நோம்பு பிடிச்சிருந்ததே மறந்து பேசிட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ரிவாயத்ல வருவது கொடுக்கறாங்க. அவ உடுத்துக்கொண்டு இருந்த டிரெஸ் இருக்குது, அதுல ஓட்ட புழுந்து ஒரு தோல் துண்டு வச்சு பட்ச் போட்டு இருக்குது. இப்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாங்க சிம்பிளா வாழுவோம், மக்களுக்கு கொடுத்துடுவோம். யாரு செய்வோம்? நாங்க என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்டிக்கே எங்களுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்ப்போம். தவறென்று செல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்கள், ஒரு பெண்ணு கிட்ட சிக்கனம் வரதானோ, சிக்கனம் வரதானோ. ஒரு பெண்ணுடைய அழகா அல்ல அதுல தான் வச்சிருக்கிறான். ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழக்கூடிய நேரத்துல வர வேண்டிய சிஃபாத்கள் இதுதான். அவருடைய இபாதத், அதை பற்றி நாங்க வேறொரு நாள் பேசினோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்கள், ஒரு கணவனுக்கு மனைவியுடைய விஷயத்துல அவகிட்ட பணிவு வரணும், அவகிட்ட அழகான பண்புகள் வரணும், அஹ்லாக் வரணும், அந்த பெண் கிட்ட சிக்கனம் வரணும். அதே மாதிரி நல்ல விளங்கிக்கொள்ளுங்க, ஃபிக்ஹுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு மனைவி கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது மனைவிக்கு வாஜிப் இல்ல. கணவனுடைய உடுப்ப அயன் பண்ணி கொடுக்கிறது வாஜிப் இல்ல. ஒரு மனைவி கணவனுடைய உடுப்ப கழுவுறது வாஜிப் இல்ல. ஒரு மனைவி அந்த கணவன் மூலமாக கிடைச்ச புள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறது வாஜிப் இல்ல. அந்த மனைவி வீட்டை சுத்தமாக்குறது வாஜிப் இல்ல. சில பெண்களுக்கு இதை சென்னோன்னே சரியான சந்தோஷம். இதுக்கு போறோம், நீங்க கழுவுங்களே பார்ப்போம், நீங்களே ஆக்கிக் கொள்ளுங்களே பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, ஹனஃபி மத்ஹபின் பிரகாரம் இட் இஸ் a moral obligation. அந்த பெண்ணுக்கு இட் இஸ் நாட் a legal obligation. தலாக்குக்கு போகுது கேஸ், காசி கிட்ட போயிட்டு பாருங்களே காசி சாப் என்ற உடுப்புகளை கழுவுறா இல்ல, இது ஒரு வேலிட் ரீசன் இல்ல கோர்ட்ஸ்க்கு முன்னால. ஆனா morally it is a obligation for her. Hanafi madhab praharam, Shafi madhab praharam, morally it is not an obligation for her, it is only a sunnah.